ஓ நாராயண நமக. ஈசானः பிராணதः பிராணோ ஜேஷ்டஸ்ரேஷ்ட பிரஜாபதிः ஹிரண்யகர்ப்போ பூகர்ப்போ மாதவோ மதுசூதனக. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 66வது திருநாமம் பிராணதக. அதாவது அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, சக்தி கொடுப்பவர். சொல்லும் முறை பிராணதாயை நமக, பிராணதாயை நமக என்று சொல்ல வேண்டும். இந்த பிராணதாய நமகத்தினுடைய கதையில் நம் எம்பெருமானுடைய பெருமையை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா அப்படின்னு நம்ம டிஎம்எஸ் சௌந்தரராஜன் ஒரு பாட்டு கூட பாடியிருக்கிறார். அதனால் ஆனால் முதலில் கருடனை பார்த்து சௌக்கியமா என்று கேட்டதாம் பாம்பு. அந்த பாம்பு யார் தெரியுமா? பிரம்ம புராணத்தில் ஒரு சரித்திரம். ஆதிசேஷனின் மகனுக்கு மணிநாகன் என்று பெயர். அவனுக்கு கருடனை கண்டால் பயம். கருடனிடத்தில் தனக்கு இருக்கும் பயம் தீர வேண்டும் என்று என வேண்டிக்கொண்டு பரமசிவனை குறித்து மணிநாகன் தவம் புரிந்தான். நம்முடைய சிவபெருமானும் அந்த மணிநாகத்திற்கு காட்சி கொடுத்தார். இனி கருடனை குறித்து நீ அஞ்சவே தேவையில்லை என்று வரமளித்தார். பரமசிவன் தந்த வரத்தின் பலத்தால் பார்க்கடலுக்கு சென்று மணிநாகன் கருடனை ஏளனமாக பார்த்து, கருடா சௌக்கியமா என்று கேட்டான். உடனே கடும் கோபம் கொண்ட கருடன் மணிநாகனை தன் அழகால் கொத்தி சென்று சிறைப்பிடித்தனர். மணிநாகன் பரமசிவனை தன்னை காக்குமாறு மனதார வேண்டினான். உடனேயே சிவன் நந்திகேஸ்வரை பார்க்கடலுக்கு அனுப்பி வைத்தார். சிவபெருமான் மணிநாகனை மீட்டு தரும்படி வேண்டிக் கொண்டார். திருமாலினிடம் நந்திகேஸ்வரர் கூறினார். திருமால் கருடனை அழைத்து, கருடா, மணிநாகன் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவர். அவனை நீ சிறைப்படுத்தி வைத்துள்ளது மிகவும் தவறுது. அவனை விட்டுவிடு என்று கூறினாராம். திருமாலின் இந்த வார்த்தைகளில் கருடனின் கோபத்தில் எண்ணெய் ஊற்றுவது போல இருந்தனா. உங்கள் கண்ணெதிரே அவன் என்னை ஏளனம் செய்கிறான், அதையும் நீங்கள் தட்டி கேட்கவில்லை. இப்போது அவனை சிறையிலிருந்து விடுவிக்குமாறு சொல்கிறீர்களே. அந்த பரமசிவன் தன் பக்தன் மேல் எவ்வளவு பரிவு கொண்டுள்ளான். அவனை விடுவிக்க வேண்டி நீங்கள் தூதுவரை அனுப்புகிறீர்கள். ஆனால் உங்கள் பக்தனான என் மேல் உங்களுக்கு பிரியமே இல்லை, பரிவும் இல்லை என்று கோபத்துடன் திருமாலை பார்த்து சொன்னதாம் கருடன். அப்படி இல்லை கருடா, நம்மை தேடி தூதுவர் வேண்டிக் கொள்வது நாம் நிறைவேற்றி தர வேண்டாமா என்று கேட்டாராம் திருமால். அப்படியாயின் நான் இதுவரை உங்களுக்கு எவ்வளவு தொண்டு செய்திருக்கிறேன். என்னுடைய ஆதரவு இல்லாமல் உங்களால் அசுரர்களை வெல்ல முடியுமா? நான் உங்களுக்கு வாகனமாக இல்லாவிட்டால் உங்கள் அடியார்கள் அழைக்கும் போதெல்லாம் உங்களால் அவர்கள் இருப்பதற்கு சென்று அவர்களை காக்க முடியுமா என்று வரிசையாக கேள்விக்கணங்களை தொடுத்தாம் கருடன். ஏன்னா கருடன் மேலே பெருமாள் டக்குன்னு இளம்பி போவார். உடனே அதுக்கு திருமால் சிரித்தபடி, ஆம் கருடா, உன்னுடைய பலத்தால் தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நக்கலாக சிரித்து கொண்டு தன் சுண்டு விரலை கருடனின் கிரீடத்தில் மேலே வைத்தாராம். கருடனுடைய கிரீடத்தில் மேல் அடுத்த நொடி அந்த சுண்டு விரலின் சுமை தாங்க முடியாமல் அவரது கிரீடமும் முகமும் மார்பும் வயிற்றுக்குள்ளே அழிந்தி போய் கோரமான வடிவம் பெற்றதாம் கருடன். அப்போதுதான் தன் பலத்தால் திருமாலை தாங்கவில்லை. அவரை தாங்குவதற்குரிய பலத்தையும் திருமால் தான் தனக்கு தந்துள்ளார் என்பதை உணர்ந்து கொண்டதாம் இந்த கருட பகவான். தன் தவறை உணர்ந்து உங்களை காண வேண்டுமெனில் அவர்களுக்கு பார்வை நீங்கள் தந்தால்தான் உங்களை காண இயலும். உங்களை அறிய வேண்டுமெனில் அதற்குரிய அறிவையும் நீங்கள் தந்தால்தான் அறிய இயலும். உங்களை தாங்க வேண்டுமெனில் அதற்குரிய பலத்தையும் நீங்கள் தந்தால்தான் தாங்க இயலும். இதை இப்போது உணர்ந்து விட்டேன் பகவானே, அடியேனை மன்னித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம் கருட பகவான். கருடனை மன்னித்து திருமால், கருடா, நீ கோதாவரி நதியில் நீராடி உன் பழைய வடிவத்தை மீண்டும் பெறுவாய் என்று கூறினாராம். அவ்வாறு கருடனும் கோதாவரி நீராடி மீண்டும் நல்வடிவை பெற்றாராம். உடனே மணிநாகனையும்
தன் பிடியிலிருந்து விடுவித்தாராம். இந்த லீலையின் மூலமாக கருடனை போன்ற நித்திய சூரிகளுக்கு கூட பலம் தருபவராக திருமால் விளங்குகிறார் என்பதை உணர்த்துகிறது. இவ்வாறு அனைவருக்கும் பலம் தருமாறு திருமால் விளங்குவதால் பிராணம், அதாவது பிராணதக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 66வது திருநாமமாக பிராணதாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு அன்றாட வாழ்வில் வரும் தேர்வுகள், நேர்காணல்கள், அலுவலகப் பணிகள் உள்ளிட்டவரை எதிர்கொள்வதற்கான பலத்தையும் நம் திருமால் தந்தருள்வாள். அதை நம்ம சொல்கிறோம்ல. இப்போ கூட எங்கள் பசங்களுக்கு சொன்னேன், என்னம்மா நீ சும்மா சாமி அது இதுன்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நான் சொல்லுவேன், எப்பா கார் ஓட்டிகிட்டு போகிறது இப்போ நீ சும்மா கை வச்சு ஓட்டிகிட்ருக்க, அதை உன்னை ஃபாலோ பண்ண வைக்கிறது கடவுள் தான். அதை தான் சொல்லுவேன். அதனால் நம்ம தான் ஓட்டுறோம். இப்போ தான் அதை ஒரு வார்த்தை சொன்னதுனால எனக்கு இது ஞாபகம் வருது. இந்த கதையும் கரெக்டாக படிக்கிறேன். நம்ம சொல்கிறோம், நான் தான் பெற்றேன், நான் தான் வளர்த்தேன், நான் தான் பால் ஊட்டினேன், நாங்கள் தான் சீராட்டினோம். அதெல்லாம் ஒரு தாய் கடமை நம்ம செய்கிறோம். ஆனால் பிள்ளைகளை மேலும் மேலும் நல்வழிக்கு கொண்டு வருவது யார் என்று பார்த்தால் பகவான் தான். எதற்குமே காரணம் நாம் இல்லை, நாம் தான். நாம் நம்பும் அந்த கடவுள் பரமாத்மா தான் அப்படின்றது நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லாமே நாம் என்று நினைக்கக்கூடாது. அதாவது ஒருத்தவங்க தோல்வி அடைஞ்சிட்டா, கடவுளே நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் என்னை தண்டிக்கிறேன்றோம். அதே அவன் மேலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகும்போது, அப்பா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னால் மட்டும்தான் இதை வாங்க முடிஞ்சுது, நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்றோம். அப்போ நானுன்றோம். கெட்டது நடக்கும்போது பகவான் மேலே நம்ம தூக்கி போட்டுடுறோம். அதனால தான் சொல்கிறது, எதுவுமே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாம் காரணமில்லை, எல்லாம் நம்முடைய கர்ம பலன்படி தான் அனைத்தும் நடக்கிறது. அதனால் தான் சொல்லுவேன், மாயை மறந்து அந்த மாயக்கண்ணனை நினைக்க வேண்டும் என்று சொல்கிறேன். இதனால் தான் இதை சொல்கிறாங்க. கருட பகவான் ரொம்ப தன் தாய் மேலே ரொம்ப பிரியமாக இருந்ததுனால தான் பெருமாளுக்கே இந்த கருடனை பிடித்து அவர் வாகனமாக வைத்து கொண்டார். ஆனால் இந்த கருடனுக்கு அகங்காரம் ஒரு 5 நிமிஷம் தான் வந்துச்சு. என்னால் தான் நான் உங்களை சுமந்து சொல்கிறேன், நான் தான் உங்களுக்கு இதாக இருக்கேன் அதாக இருக்கேன்னு சொன்னோடனே பெருமாள் உணர வைக்கிறார். அதுதான் இந்த கதையினுடைய சிறப்பு. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணாமா.